இன்னும் சொல்லுங்க. வணக்கம். பாக்கியம் அம்மா பாருங்க எவ்வளோ அழகா கொழுந்து பறிக்கிறாங்கன்னு. வழக்கமாகவே இந்த பகுதி ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா வாகனங்கள் ரோட்டில் அப்படி இப்படி போக முடியாது அப்படின்றபடியால் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஓகே, அதுவும் நல்லது தான், நடக்கலாம் அப்படியே. இந்த பகுதியில் தெரிகிற இந்த சின்ன சின்ன வீடுகளும் கூட இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கட்டப்பட்டுட்டு வர தனி வீட்டு திட்டம் தான். அதாவது அந்த லயன் குடியிருப்பில் இருந்து இவங்க எல்லாருக்குமே தனி வீடு வந்து இப்போ கட்டி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய கட்சி வேறுபாடுகள் அது இதுன்னு சொல்லி நிறைய அரசியல் இருக்குது. நமக்கு அந்த அரசியல்லாம் வேண்டாம். எல்லாருக்குமே இந்த மாதிரி தனித்தனி வீடுகள் வந்து கிடைக்கும் பட்சத்தில் சந்தோஷம்தான். இல்லை, நான் இங்கே வந்த அந்த சின்ன மெயின் ரோடு இது தான். அதுக்கு பிறகு இப்போ பார்த்த அந்த தொடர் குடியிருப்புகளுக்கு போகிற அந்த ரோடு வந்து இது தான். ஸோ இந்த ரோட்லேயே அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் யுலிஃபீல்ட் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிற ஒரு எஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இதுதான் அந்த கிறிஸ்டஸ் ஃபார்மோட டீ ஃபேக்ட்ரி. ஸோ இந்த பகுதியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டஸ் ஃபார்ம் தோட்டத்தில் வேலை செய்கிற நிறைய அம்மாமார்கள் இப்போ பணியில் இருக்கிறாங்க. அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்கள். சரி, நம்ம அப்படியே மேலே நான் கொமர்ஷியல் மேலே மாஸ்க் போட்டுங்க. மேலே ஒரு அழகான ஒரு அம்மா இருக்காங்க. நீங்கள் தானே அழகாக இருக்கீங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் வீடியோவுக்கு. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கங்க. இன்னும் சொல்லுங்கள். வணக்கம். கொஞ்சம் இருங்க. ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். பாக்கியம். பாக்கியம் அம்மா. பாருங்க பாக்கியம் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு. வந்து பாருங்களேன். இவங்களும் கூட
இந்த பளிஞ்சி மலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி தான். மாஸ்க் போட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து தினமும் வந்து வேலை செய்கிறாங்க. ரைட், நம்ம டேஞ்சர் ஃபியூல் செட். ஓகே, நம்ம அங்கே போக தேவையில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியோட கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் 9 பீலி அப்படின்னு சொல்லி ஒரு பீலி இருக்குது. பீலி அப்படின்றது வந்து தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த பீலிக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த பீலிக்கு நான் ஏற்கனவே ஒரு நாள் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் பகுதியில் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கொஞ்ச நாள் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த 9 பீலிக்கு தான் வந்து இங்கேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம். இப்போ போய் பார்க்கலாம் அந்த பீலி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. நடக்கலாம் இப்போ. ஸோ இந்த ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி அப்படியே வர ரோட்டில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தான் இருக்குது அந்த 9 பீலி அப்படின்னு சொல்கிற அந்த பீலி. இப்போ அதில் தண்ணி வருதா என்னன்னெலாம் தெரியல. அது ஏன் 9 பீலின்னு சொல்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாது. பட் இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லாருமே இந்த பகுதியில் இந்த இடத்த வந்து 9 பீலின்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ இதை காட்ட சொல்லி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஸோ இந்த வீடியோ அவருக்காக. ரைட், இதுதான் அந்த இடம். ஸோ முன்ன வந்து இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பட் இப்போ இது உடஞ்சி போயிட்டு பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 9 பீலி. ஆனால் சத்தியமாக தெரில இதை ஏன் 9 பீலின்னு சொல்கிறாங்கன்னு. யார்ட்டையாவது கேட்கலாம். இந்த பகுதியில் நிறைய பேர் வந்து இந்த இடத்த தான் குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே, நம்ம அப்படியே நடக்கலாம். இதுக்கு எங்கேயோ மலையிலேருந்து தான் தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன், அப்படியே மேலேருந்து. ஓகே, இந்த கிறிஸ்டஸ் ஃபார்ம் தோட்டம் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு தோட்டம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரோன் வியூவில் இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைனா எங்கேயாவது உயரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த தேயிலை மலைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சின்ன விலாகாக வந்து இந்த விலாகை வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த கிறிஸ்டஸ் ஃபார்ம் தோட்டத்தை வந்து ஒரு மேலோட்டமாக அப்படி சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கு அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கிறிஸ்டஸ் ஃபார்மை தாண்டி அப்படி போனோம் அப்படின்னு சொன்னால்
இன்னொரு தோட்டம் கூட இருக்குது, அது யூலிஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம வ்ளாக் பண்ணிடலாம். அங்கே போயிட்டு அந்த தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வ்ளாக் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த கிறிஸ்டஸ் ஃபார்ம் தோட்டத்தை ஒரு சின்ன வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஓரளவு காட்ட முடிஞ்சதை வந்து காட்டிட்டேன். ரொம்ப உள்ளுக்காமே போக முடியாது, ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்கேயும் வந்து நம்ம நெருங்கி போகிறது வந்து நமக்கும் சேஃப்டி இல்லை, அவங்களுக்கும் சேஃப்டி இல்லை. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு காட்ட முடிஞ்சது எல்லாமே இந்த எஸ்டேட் உள்ளுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்கள் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் நான் மனோஜ். டேக் கேர், பாய் பாய்.